அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்ப்போம். இன்றைய காணொலியில் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா என்ன, அவை தோன்றினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, அவற்றை சமாளிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். நம் வாழ்வில் எல்லோருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எழுவது இயல்பு. அவை மனித மனதின் இயற்கையான ஒரு அங்கம். ஆனால் அவற்றை சரியான முறையில் கையாள முடியுமானால் வாழ்க்கையை நல்லதொரு பாதையில் நகர்த்த முடியும். இல்லை என்றால் மன அமைதி குலையும். முதலில் எதிர்மறை எண்ணங்கள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். பயம், கவலை, கோபம், அவநம்பிக்கை ஆகியவை இதன் அடிப்படை வடிவங்கள். மனித மனம் பல சமயம் எதிர்பாராத சூழ்நிலைகளில் பதற்றமடைகிறது. இதுவே எதிர்மறை எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களை எதிர்கொள்வதற்கு முதல் படி அவற்றை ஏற்றுக்கொள்வது. எனக்கு பயமாக இருக்கிறது அல்லது நான் கவலையில் உள்ளேன் என்று மனதுக்குள் ஒப்புக்கொள்வது முக்கியம். ஒவ்வொரு உணர்வையும் ஒடுக்குவதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து அந்த எண்ணங்கள் ஏன் வருகின்றன என்பதை ஆராயுங்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதற்கும் கட்டுப்படாதவை. அவற்றை விடுவிக்க தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் மன அமைதியை பெறலாம். உண்மையில் எதிர்மறை எண்ணங்களை மாற்றும் மந்திரம் நேர்மறை மாறுபாடு. உதாரணமாக, இது முடியாது என்ற எண்ணத்துக்கு பதிலாக இது சற்றே கடினமாக இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று யோசிக்கவும். தினசரி தியானம், யோகா மற்றும் விரிவான மூச்சு பயிற்சிகள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். இயற்கையின் மடியில் சில நிமிடங்கள் செலவழிப்பதும் ஒரு அற்புதமான மருந்து. எதிர்மறை எண்ணங்களை கையாளுவதை தவிர வாழ்க்கையில் நன்றி செலுத்தும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு மகிழ்ச்சிகளை உணருங்கள். நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் நம்பகமான நபர்களிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்வதும் மன அழுத்தத்தை குறைக்கும். மனதில் இருக்கும் கவலைகளை பகிர்ந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். வாழ்க்கை ஒரு பயணம். அதில் ஏற்றம், இரக்கம் இரண்டும் இயல்பே. எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அவற்றை புறந்தள்ளுவதற்கு பதிலாக அவற்றை சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுவே மன வலிமையையும் நேர்மறை வாழ்வையும் உருவாக்கும். எல்லோருக்கும் நல்ல மனநலத்துடன் இனிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் அன்பான விருப்பம். எப்பொழுதும் ஒளியுடன் இருக்க உங்கள் மனதில் ஒளியை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை முழுவதுமாக அகற்றுவது சாத்தியமல்ல. ஆனால் அவற்றை சமாளிக்கவும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கவும் நாம் உணர்வு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நிதானத்துடன் எதிர்கொண்டு முன்னேற முயற்சி செய்யுங்கள். அதுவே உண்மையான வெற்றி. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையின் மேதை. ஒரு நல்ல எண்ணம் ஒரு மாபெரும் வெற்றிக்கு அடிப்படை. எண்ணம் மாற்றும் போது உலகம் மாறும். உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்று, அது உன் வாழ்க்கையை மாற்றும். எண்ணங்கள் அனைத்தும் பெரிதாக மாறினால் வாழ்வு வெற்றியடையும். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாததை விட கட்டுப்படுத்தக்கூடியதை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் உண்மையை உருவாக்குகின்றன. நேர்மறையாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக நினைத்து முன்னேறுங்கள். எல்லா நிலைகளிலும் ஒரு பாடம் உள்ளது, அதை படிக்க தவறாதீர்கள். சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள், அவை பெரிய வெற்றிகளுக்கான படிக்கல். நம்மை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள், இசை, இயற்கை போன்றவற்றை அனுபவித்து எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கலாம். ஒரு செயல் திட்டம் அமைத்துக்கொண்டு அவற்றை நிலையாக கடைபிடிப்பது மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும். வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும். அதை பொறுமையுடன் எதிர்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எதற்கு நீங்கள் போராடுகிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும். முன்னேறிய மக்களின் வாழ்க்கை வரலாறு, வெற்றி கதைகள் ஆகியவற்றை படித்து உங்கள் மனதிற்கு உற்சாகம் அளிக்க வேண்டும்.
உங்கள் மனதில் அமைதியை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாகும். விரிவான சிந்தனை எதிர்மறையை குறைக்கும். தெளிவான சிந்தனை வெற்றியை தரும். உங்கள் பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். அது வலிமையாக மாறும். நேர்மறை மக்கள், நேர்மறை சூழ்நிலை, நேர்மறை வாழ்க்கை. நம்பிக்கையும் பொறுமையும் வெற்றியின் இரு கண்கள். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு மன உறுதி அளித்து எதிர்மறை எண்ணங்களை முறையாக கையாள உதவும் என நம்புகிறேன். இந்த காணொளி பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.